இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தென் இலங்கையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா நாட்டின் எதிர்காலம் குறித்து முடிவு எடுக்க இயலாதவர் என்பதால் அந்த கட்சியிலிருந்து வெளியேறியதாக தெரிவித்தார். இறைச்சி துண்டை ருசி பார்ப்பதற்கு நான் எப்போதும் கட்சி மாறுவதில்லை என அவர் மேலும் கூறினார். இலங்கையின் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியில் அகழாய்வு பணியில் 52 மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டன. இவை பற்றி எந்த தகவலும் வெளியிடப்படாத நிலையில் இதை மூடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழ் மக்கள் போராட்டம் நடத்தினர். முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.